என் பேர் கேபி சப்தகிரி. நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். கரண்ட்டாக இப்போ என்னோட ரோல் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர். 3 lakh per annum வந்து என்னோட பேக்கேஜ். ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் பிகாம் தான் முடித்தேன். இங்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டி வல்லாரமில் தான் முடித்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி என்னோட ஆசைக்காக நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல்டு வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 years இன்டர்ன்ஷிப் மாதிரி அது இருந்துச்சு. அந்த இதுக்கு போகும்போது நான் பேங்க் ஆடிட் அதெல்லாம் நிறையா போயிருக்கேன். ஸோ அந்த பேங்க் ஆடிட் போகிறப்ப எனக்கு என்னென்னா சரி ஓகே நம்ம ஏன் பேங்க் டொமைனுக்குள்ளே போகக்கூடாது, அதில் வந்து எனக்குன்னு ஓரளவுக்கு அதோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்கே, சரி அது உள்ளே போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துட்டு நம்ம ஜாலியாக பேங்கிங் டொமைன்லேயே போகலாம். அந்த எனக்கு 3 years இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு ஒரு 1 month ஃபுல்லாக தேடினப்போ எனக்கு வந்து வெரண்டா ஃபயர்லேருந்து ஆக்சுவலாக எனக்கு மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேங்கிங் டொமைன் சூஸ் பண்ணுறதுக்குன்னா எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இந்த பேங்கிங் டொமைனுக்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாக உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நாள் போயிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறமேட்டு இங்கே வெரண்டா ஃபைல்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 months கோர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆஃப்லைனாகவும் வேணுனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது உங்கள் சாய்ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் வந்து சரி நம்மளுக்கு ஆன்லைனை விட எனக்கு கொஞ்சம் ஆஃப்லைன் வந்து நம்மளால் நிறைய கற்றுக்க முடியும்னு சொல்லி நான் வந்து ஆஃப்லைன் ஜாயின் பண்ணி சிட்டி யூனியன் பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கேன். 3 months கோர்ஸ். பேசிக்கலாக 3 months கோர்ஸில் வந்து VFSI எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. VFSI ஃபுல்லாக பேங்க் டொமைன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து என்ன லோனு ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு பேசிக்லேருந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களும் பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பேசிக்லேருந்தே உங்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லா கம்யூனிகேஷனும் சொல்லி கொடுத்துருவாங்க. 3 months கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது இப்போ சப்போஸ் கொரிஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்களா இல்லையா, இதுலேருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்டேட்னாலும் அப்டேட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னா டேரெக்டாகவே எந்த பேங்க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை எந்த லொக்கேஷனில் கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அனுப்புவாங்க. நானும் அப்படி தான் போய் எனக்கு சிட்டி யூனியன் பேங்க் தான் வேணும்னு சொல்லி நான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜென்ரலாக நானே கேட்டேன். அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கில் போய் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இப்போ செலக்ட் ஆகிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி வெரண்டா ஃபயர்.